காய்ஸ் வணக்கம். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் நியூ லென்ஸ் யூடியூப் சேனல். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் வெயிட்டட், ரொம்ப ஆவலாக பல வருடமாக நிறைய பேரோட கனவு. ஆமாம், அந்தமாரி வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ப்ரோமோ அனௌன்ஸ்மெண்ட் அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ நம்ம தலைவரும் நம்ம உலக நாயகனும் சேர்ந்து நடிக்க போகிற ஒரு படத்துக்கான ப்ரோமோ. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த படம் எப்படி இருக்க போகுது, என்ன கான்செப்டில் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு நம்ம மேற்கொண்டு நிறைய பற்றி நிறையா பேசணும். ஓகேவா? ஸோ let's jump into the video. KHRK reunion. ஃபர்ஸ்ட் போகிறது புதுவிதமான கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த ரூமுக்கா ரெண்டுல ஏதாவது தொடுங்க. என்ன தலை? சண்முக பிரியாவா கோகில பிரியாவா? சரி, ரகர பிரியால போயிடும். சொல்கிறேன் தொண்டை வரும். பாட்டுக்கோ என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா, பாவம் அதர்ஸ். மோனிகா டெக்னிக் ரொம்ப நல்லா இருக்கு, நம்மளும் இதையே ஃபாலோ பண்ணுவோம். இந்த ரூமுக்கே போகலாம். 7 my number. யார் அவங்க? சூப்பர் சார், ரஜினி சார் செலக்ட் பண்ணியிருக்காரு. என்னது? குட் சாய்ஸ். கமல் சாருக்கு அது ரொம்ப அழகாக இருந்தது. இது சார் எடுத்திருக்காரா இல்லையா? இல்லை சார், இது சார் எடுக்கல. உடனே எடுத்துட்டாரு. அது ஆல்ரெடி சார் எடுத்து கட்டிட்டார் சார். ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். கராஜ் உலக நாயகன் கமல் ஹாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நடக்குமான்னு நினைச்சேனே, நடந்துருச்சே. அட இவங்க வேற கண்டதையும் காட்டிக்கிட்டு நடந்துக்கு. ஐயோ நவருங்கடா. சிட்டி படத்தை ரொம்ப மாரி எனக்கு இருக்கு. அந்த லுக் அப்படி இருக்கு. ஆமா, டிஸ்டர்பன்ஸ். இது உண்மையில சிவபூஜையில கரடி வருதா? அப்படிதான் இருக்கு. ஐயோ ராஜி ஏதோ ஒன்று பங்கமா இருக்கு. அனிருத் பின்னாடி வாசிக்கிறாருங்க. எல்லாம் ரெட்ரோ ஸ்டைல்ல இருக்கு. அவர்தான் வந்து சார் ஒரு பீத்தோவனும் ஒரு பப்பி லகிரியும் பப்பி மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு தீம் மியூசிக் ரெடியா கேட்போமா? அதெல்லாம் அப்புறம் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்கணும். என்னது? யாரு ஹீரோ? யாரு இல்ல சொல்லுங்க ஜி, யாரு ஹீரோ? தெரியலையே. காய்ஸ் வேற மாதிரி இருக்கு. யார் ஹீரோ?
யார் ஹீரோன்னு ரிவீல் பண்ணல. பட் வந்துட்டு எனக்குன்னு ஒரு சூப்பர் ஸ்டார் வில்லனாக பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. எனக்கும் ஏன்னா கமல் சார் வந்து நம்ம வந்து இப்போ வரைக்கும் நம்ம வந்துட்டு அந்த ஆள வந்தான் படத்தெல்லாம் நம்ம வந்து உட்காந்து இப்போ ரீரிலீஸ்லாம் பண்ணி நம்ம வந்து லைக் அவர் வந்து ஒரு வில்லனாக கரண்டில் இருக்கிற வில்ல மாதிரியே நம்மளுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. சூப்பர் ஸ்டார் வில்லனாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு 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 இறக்கம் இல்லாத நடிச்சிருக்காரு வில்லனா. அவரு மூவிஸ்ல வந்து 16 வயது நிலை ஃபர்ஸ்ட் மூவி அவரோட ஃபர்ஸ்ட் மூவி தெரியல. பட் இவங்க 2 பேரோட கொம்பு வந்து நான் 16 வயது நிலையில பார்த்திருக்கேன். அப்போ வந்து கமல் சார் ஹீரோ, ரஜினி சார் வந்து வில்லன். என்ன ஸ்ரீதேவி இருப்பாங்க. அது இன்னமும் டைலாக் வரும் இல்ல 16 வயது நிலை. 16 வயது நிலையிலே செம்ம படம். எனக்கு அதுலயும் ரொம்ப பிடிக்கும். அவங்க ப்ரீவியஸ் மூவிஸ்ல 2 பேர் கோம்போவா எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காங்க. நான் நிறைய படங்கள் பார்த்திருக்கேன், பழைய படங்கள். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது 16 வயது நிலை. எனக்கு வந்துட்டு ரஜினி சார்ல வில்லனா நடிச்சு பிடிக்கும்னா எந்திரன். அது வந்து நம்ம அது வந்து ரஜினி சார்னே நம்மளால வந்து அது இமேஜின் அது ஒரு மெஷின், அது ஒரு ரோபோ. எனக்கு வந்து அது அப்படி இருக்கும். அந்த 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 சிட்டி கேரக்டர் வந்து லைக் இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் சயின்டிஸ்டா ஒரு இதுவும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அது டபுள் ஆக்ஷன் மாதிரியே தெரியாது. அவர் வந்து அப்படி பண்ணிருப்பாரு அந்த வில்லன் கேரக்டர். ஸோ மேபி அந்த மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் சூப்பர் ஸ்டார் பண்ணா நல்லா இருக்கும். அந்த வாக்கும் லிட்டரலி வந்து சிட்டி ரோபோ மாதிரியே இருந்தது. ஆமா. ஸோ அது அந்த லுக்கு அப்படியே கொண்டு வந்து ஐ மீன் அந்த சிட்டி ரோபோ லைக் 10 கிட்ட எத்தனை வருஷம் ஆச்சு அது ரிலீஸ் ஆகி? ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்ப ஸ்கூல் படிச்சிருந்தோம். எனக்கு 10 வயசு. அப்ப எனக்கு 9 வயசா? 20 கிட்ட 11 வருஷம் ஆச்சு அந்த போன 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ரஜினி சார் பார்த்த மாதிரி வரும்போது நமக்கு 17 வயசு. அப்ப ஆமா. எனக்கு கமல் சார் பத்தி நம்ம பேசணும்னா மனுஷன் இன்னும் அவரை பத்தி பேசணும்னா நம்மளுக்கு இது ஒரு வீடியோ பத்தி. அவர் வந்து இன்ன வரைக்கும் அந்த மனுஷன் வந்து சுவாகாவே இருக்காரு. புரியலங்க எப்படிதான் அப்படி இருக்காங்க அப்படின்னு. நாங்க எங்களுக்குலாம் இந்த வயசுலயும் மூட்டு வலி, இடுப்படி, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. சேர்ந்தாப்புல 10 நிமிஷம் வெயில நின்று வேலை செய்ய. அது எப்படிதான் இந்த விஷயம் படத்தை நடிச்சு இவ்வளவு பெரிய மார்க்கெட்டை ஹோல்ட் பண்ணி ஆஹா 2 பேருமே நீங்க யோசிச்சு பாருங்க. கமல் சாருக்கு ஒரு 150 கோடி சம்பளம், ரஜினி சாருக்கு ஒரு 180 கோடி சம்பளம்னா 2 பேருக்குமே அவங்களுக்கு 60ஸ்ல இருக்கு. ரஜினி சார் 70 சார் 2 பேருமே அவங்களுக்கு 70ஸ்ல இருக்காங்க. இப்போ எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவங்கலாம் நம்மளுக்கு உண்மையிலேயே சொல்லுங்க. பெரிய பிரஷர் எப்போ அவருக்கு அவ்வளோ பெரிய ஒரு எத்தனையோ டைரக்டர்ஸ் எதிர்பார்த்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது நான் வந்து எப்படி சொல்றதுன்னா எத்தனை இந்தியால வந்து நம்ம தமிழ் சினிமா தியேட்டர்ல எத்தனை ஸ்கிரீன் கிளிய எவ்வளவு வந்து ஒரு இது தெரியுமா? அது 2 பேத்துக்கும் ஒரு 1% இறக்குனாலுமே வந்துட்டு ஆப்போசிட் நம்மளால அதை அக்செப்ட் பண்ணிக்கோம். ஏன்னா பிகாஸ் 2 பேத்துக்கு ஈக்குவல் வெயிட் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஹீரோவா இருந்துச்சுன்னா வில்லனும் ஹீரோவும் அந்த வேவ் லென்த் கரெக்டா இருக்கணும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரோமோலயே பாத்தீங்கன்னா 2 பேருக்குமே ஏத்தம் இறக்கம் இல்லாம ஒரு விஷயம் பண்ணிருக்காரு. ஒரே லென்த். சோ இவருக்கு எனக்கு இன்னும் அந்த படமே இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு தோணுது. மேபி 2 பேருமே ஹீரோவா இருந்து ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி 2 பேருமே அந்த மாதிரி இருக்கிற சான்சஸ் இருக்கு. இன்னொன்னு என்னன்னு பார்த்தோன்னா ஒரு சின்ன விஷயத்துல வந்து இப்போ வந்துட்டு கமல் சாரும் ரஜினி சாரும் நடந்து வராங்க. கமல் சார் தான் காடி ஒட்டி மாஸ் பண்ண போறாரு. அந்த காடி சாவி அந்த மாஸ் பண்றதுக்கு காடி சாவி நான் தாண்டா ஒன்றை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சாவியை தூக்கி போடுறாரு. சோ அது வந்து அவர் ஸ்டைல்ல ஒண்ணு பண்றாரு. ஆக்சுவலி இன்னொன்னு என்னன்னா இந்த ஜாமா வந்து ஓகே அவர் பச்சிட்டாரா, ஓகே பச்சிட்டாரு, அப்ப நான் இந்த ஜாமா தான் இருப்பேன். இது அவர் யூஸ் பண்றாரா, ஓகே அப்ப நான் இதுதான் யூஸ் பண்ணுவேன். நல்லா இருக்கு அது பாக்குறதுக்கு. எனக்கு என்னமோ இதை வச்சு தான் ப்ளே பண்ண போறாரோ நெல்சன். பயங்கரமா இருக்கும். இதை வச்சு ப்ளே பண்ணாலும் ரஜினி சார் வந்து வில்லன் அடிச்சாலும் பயங்கரமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு கேட்டன் மவுஸ் மாதிரி வச்ச 2 பேத்துக்குள்ள வச்சாலும் 2 பேரும் ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணும்போது லைக் 2 பேருமே வாடா போடான்னு பேசிக்கிட்டு லைக் ஒரு மாதிரி ஜாலி ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் செம்மையா இருக்கும். இதை விட ரஜினி ஃபேன்ஸுக்கும் கமல் ஃபேன்ஸுக்கும் என்னங்க வேணும்? ரெண்டு கண்ணையும் ஒண்ணா பார்க்க போறாங்க. So all the best guys. நான் ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ நான் சோஷியல் மீடியா ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வந்து கமல் சாரும் ரஜினி சாரும் வராங்க. ரஜினி சார் ஃபேன். ரஜினி சார் வரும்போது தேங்காய் சுற்றிக்கிட்டு இருக்காரு. கமல் சார் வந்தோடனே இறக்கிடுறாரு. ரஜினி 2 பேரும் என்ட்ரி ஆகுறாங்களா. இப்போ ரஜினி சார் இங்கே இருக்காரு, கமல் சாருங்க ரஜினி சாருக்கு மட்டும் தேங்காய் சுற்றிட்டு இருக்காரு.
ஸோ இன்னமும் வந்து அந்த மாதிரி ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் இருக்காங்க. ஸோ நெல்சனுக்கு தான் இதில் வந்து பெரிய ஒரு ஒரு ஆள் இறக்குனாரு அந்த இன்ட்ரோடக்ஷன்ல. ஓகே நம்ம எதுக்கு போலாம், அதுக்கே எப்படின்னா அவங்க 2 பேருக்கும் மத்தியில சரி அந்த நெல்சன் ஒரு கேரக்டர் இருந்துச்சு, எங்கப்பா அவருன்னா காடியில வந்து வெட்டி பாக்குறேன். கேட்டா லைக் எப்படின்னா ஒரு பாரமும் லைக் இது ஒரு பாரம் சொல்ல முடியாது, லைக் ஒரு ப்ரெஷர் மாதிரி இல்லை. ஏன்னா இது வந்துட்டு ஒன்ஸ் எப்படி சொல்றது, 2 ஸ்டார்ஸுமே கொண்டு போனேன். ஒரு ஸ்டார்ஸ் நம்ம வச்சாலேங்க அவங்களுக்கு ஓகே கரெக்டான அந்த ஈக்குவாலிட்டி கொடுக்கணும், கரெக்டான அந்த மாஸ் இருக்கணும், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு. இது 2மே இருக்கும்போது நெல்சன் மேல இருக்கிற அந்த ஹோப், அந்த ஒரு என்ன எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியா ஆகுதா. ஸோ இந்த வீடியோவில் லைட்டாக அது ஃபீல் பண்ண முடியுது எனக்கு. ஐயோ எனக்கு ஜெயிலர் 2K நான் எக்ஸாக்ட்லி இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதில் இது அதுக்கு மேலே இது வேற. ஐயா ஜெயிலர் 2 அப்டேட் கொடுங்க, இல்லைன்னா பார்த்தா ஜெயிலர் 2ல வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு அப்பியரன்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். கேமியோவா? கேமியோ வாய்ப்பு இருக்கு, தெரியல. நம்ம படம் பேர் வேற ரிவீல் ஆகல. பாப்போம் என்ன. ஆனா உண்மையை சொல்றேன், இது ஒரு உண்மையிலே ஒரு அன்எக்ஸ்பெக்டட். இது நாங்க ரூமர்ஸ் சுந்தர்சி டைரக்ஷன் நாங்க சுந்தர்சி டைரக்ஷன் வந்துட்டு ஒர்க் ஆகல அப்படின்னோடனே ஓகே நாங்க நினைச்சோம் ஓகே ஒரு படம் ட்ராப் போல, இந்த ப்ராஜெக்ட் நடக்காது போல. எத்தனையோ பேர் நடிச்சிருப்பாங்களா, ஓகே கமல் சாரும் வந்து ரஜினி சாரும் நடிக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் அது சுந்தர்சினோடனே ஓகே எல்லாரும் ஆசைப்பட்டோம். அப்போ டக்குன்னு அது நடக்கலன்னு சொன்னேன். ஐ டோன்ட் நோ லைக் அங்கே என்ன இஷ்யூஸ் நடந்துச்சுன்னு, பட் அதை பற்றி நம்ம பேசணும்னா. பட் அது மாதிரி இஷ்யூஸ் நடக்கும்போது ஓகே நடக்கலையே, நடந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. அப்போது திடீர் இந்த ஒரு விஷயம் வந்து திடீர்னு தான் நடந்துச்சு. நேற்று தான் இந்த மாதிரி நான் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். நான் வந்து ரொம்ப ஃபாலோ நான் நேற்று பார்க்குறேன் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ரீல்ஸ் KHNRK KHRK யார் டைரக்ஷன் பார்த்தா நெல்சன். ஓ மை காட், நான் அது ஃபேன் போஸ்டர் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா உண்மை இன்னைக்கு இது வருது. ஓகே உண்மை ரொம்ப ஹாப்பி. எனக்கு நான் வந்து இந்த தமிழ் சினிமா இந்த கான்ட்ரவர்சிஸ் அதெல்லாம் வந்து நான் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஆள். ஸோ வந்து இது வந்து நடக்கட்டும்டா, அப்புறம் வந்து எல்லாரும் பேசுங்கடா அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு லைக் நம்ம வந்துட்டு பெரிய ஸ்டார் தெரியுமா, இவருக்கு ஒரு 600 கோடி ஒரு மார்க்கெட் இருக்குது, இவருக்கு ஒரு 400 கோடி மார்க்கெட் இருக்கும்போது அது ரொம்ப பெருசு. அது ரொம்ப பெரிய ஒரு டைரக்டர் வந்து அதை சுமக்கணும் அப்படின்னா அது அவ்வளோ வெயிட்டான ஒரு டைரக்டராக தான் இருக்க முடியும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் சரி வரட்டான்னு சொன்ன வரட்டும், அப்போ நம்ம இதை நம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். பட் இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு வந்துட்டு வாவ், இது வந்து தமிழ் சினிமா இருக்காங்க தெரியுமா, அந்த க்ளோசஸாக ஃபாலோ பண்ணுறவங்க, லைக் நான் சொல்ல நார்மல் ஆடியன்ஸே சொல்கிறேன், இதெல்லாம் வந்து ஒரு கனவு மாதிரி. லைக் இது எப்படின்னா லைக் 2 ஸ்டாரை நம்ம ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோமா. இப்போ நம்ம அவெஞ்சர்ஸ்னு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பக்கத்து உப்பேன்றா, ஒரு பக்கத்து வந்துட்டு சிவராஜ்குமார், அவர் வந்துட்டு லைக் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க வந்து நடிக்கிறதா இருக்கட்டும். தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம சிரஞ்சீவி சாரும் அவர் பேர் என்னது வெங்கடேஷ் சாரும் வந்து நடிச்சு ஒரு படத்தில் வந்து கேமியோ பண்ணி ரொம்ப ஃபன். அந்த படம் பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, நல்லா ஃபன் பண்ணிட்டு ஒரு பக்கத்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி 2 ஜாம்பவான்களை நம்ம வந்துட்டு ஒன்றா ஒரு ஸ்க்ரீனில் பார்க்க மாட்டோமா. எனக்கு ரொம்ப ஆசை வந்துட்டு தலையும் தளபதியும் ஒரு படத்தில் பார்க்கணும். அது வந்துட்டு நினைச்சேன், இதுக்கு மேலே நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நம்ம வந்து அந்த ஆசையை வந்துட்டு நம்ம வந்து ரஜினி சாரும் கமல் சாரையும் வச்சு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி போதும், இது போதும் தமிழ் சினிமா ரசிகனா எனக்கு இது போதும் அப்படின்னு தான். என்னன்னா ரஜினி சார் வந்து கதை கேட்காம எதுவும் கமிட் ஆக மாட்டாரு. கமல் சாரும் கதை கேட்காம கமிட் ஆகும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஜாம்பம் அவங்களுக்கு தெரியும், அவங்களோட மார்க்கெட் எந்த அளவுக்கு, அப்ப அந்த அளவுக்கு ஒரு கதை அப்படி இருக்கும்போது நெல்சன் எப்படியாப்பட்ட ஒரு கதை சொல்லியிருப்பாரு அதான் தெரியல. எப்படியாப்பட்ட கதை ஏன்னா கண்டிப்பா 2 பேருமே ஏன்னா இல்லைங்க ஒரு டைரக்டர் வந்து இந்த மாதிரி நீங்களும் அந்த மாதிரி கேட்டுக்க மாட்டாங்க, நிறைய டைரக்டர் அப்ரோச் பண்ணிருப்பாங்க. அத வந்து லோகேஷ் கனகராஜ் பண்ற மாதிரி ரூமர்ஸ் வந்துச்சு. அது வந்து ரூமர் இல்ல, கிட்டத்தட்ட அது வந்து கன்ஃபார்ம் ஆன ஒரு நியூஸ் மாதிரி தான் அது இருந்துச்சு. ஆனா
மேபி இல்லை அது வந்து லோகேஷ்கான ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அவர் வந்து ப்ரெஸ் மீட்டை கூப்பிட்டு எல்லாமே சொல்லியிருந்தாரு. அவங்க 2 பேரும் ஃபன்னாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு அந்த ஃபன் வராது, அதனால நான் வந்து அந்த படத்துலேருந்து நான் வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரீசன் சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னும் வந்து சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கூலியோட ரிப்போர்ட் தான் இதுக்கு வந்து காரணம், கூலியை வந்து இதாக போல் அதனால் அதோட ரிப்போர்ட் தான் காரணம் அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கெட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை நம்ம காதில் வாங்கிக்க வேணாம். லைக் அந்த டேரக்டர் என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அவங்களாம் வந்து ரொம்ப க்ளோசஸ். ஏன்னா வந்து இன்னொரு ரூமரும் போயிட்டு இருக்கு, லோகேஷ் கனகராஜும் கமல் சாரும் வந்து மறுபடியும் ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு ரூமரும் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக விக்ரம் 2 வரும், அது எல்சியூவில் இருக்குது. ஏன்னா அவர் அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டார், எல்சியூ கண்டிப்பாக இருக்குது, கைதி 2 வந்து கண்டிப்பாக வரும், எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக அவர் லோகேஷ் கூட சேர்ந்து பண்ணணும். ஸோ அப்படி இருக்கிற ஒருத்தவங்க வந்து சும்மானே வெறுமனே வந்துட்டு கூலி ரிப்போர்ட் தப்பாக இருக்கிறனால இவர் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு வந்து சொல்லி விலகிறதுக்கு சான்சஸ் கிடையாது வரேன். ஸோ அப்போ மேபி லைக் அவங்களாம் அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. ஏன்னா அவர் லோகேஷே சொல்லுவார், நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஒரு பெரிய ஜாம்பவானு. ஸோ நான் வந்துட்டு லைக் சும்மா தான் நான் அவங்கள்ட்ட வந்து போய் கதை சொல்லி அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணிட முடியாது. பட் ஒரு ரீசன் அது வந்து கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா லோகேஷ் ஒரு ஃபன்னான படம் பார்த்து நம்மளும் பார்த்தது கிடையாது. ஸோ அவருக்கு மோட்டிவ் ஆக்ஷன், எனக்கு ஃபன் வராது, ஸோ அவங்க வந்து ஃபன்னாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்ம நெல்சன் வந்து அதில் பூந்து விளையாடுவார். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு டார்க் காமெடிஸ்னு ஒன்று இருக்குது. டாக்டர் படம்லாம் ரொம்ப ஃபேவரட் அவரோட. ஆனால் என்ன நெல்சனோட ஒரு பெரிய லைக் நெல்சன் படம் வந்துட்டு கிரிட்டிக் வைஸ் வந்து சாட்டிஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் வைஸ் வந்து அந்த படம் வந்துட்டு பயங்கரமாக போயிடும். இப்போ ஜெயிலர் படம் இருக்கு தெரியுமா, நீங்கள் போய் ரிவ்யூ எடுத்து பாருங்க. நம்மள தான் நீங்கள் போய்ட்டு இப்போ ஜெயிலர் படத்தோட ரிவ்யூ எல்லா ரிவ்யூவும் எடுத்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக ஸ்பீடாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் வந்து லேகு. அந்த ஒரு விஷயத்தை வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து பர்சனலாக அது லேகாக எனக்கு ஃபீல் ஆக கிடையாது. எனக்கு வந்து உண்மையிலே ரொம்ப படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது செம்மையாக இருக்குடா படம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஜெயிலர் படம். நீங்கள் போய் ஆனால் ரிவ்யூஸை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து செகண்ட் ஹாஃப் லேகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தோட கலெக்ஷன் 600 கோடிக்கு மேலே. ஸோ நெல்சன் வந்து சம்திங் லைக் அவரோட இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருந்தார், இந்தமாரி வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட் வெறுமனே வந்து ரஜினி சார் ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ரிப்பீட்டட் ஆடியன்ஸுக்கு வந்து நான் உள்ளே வர வைக்கிறதுக்காக நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருந்தார். ரிப்பீட்டட் ஆடியன்ஸ் யாருன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ், லைக் யூ சர்டிஃபிகேட் கிடைக்கிற மாதிரி நான் படம் பண்ணேன். ஸோ அதுதான் மேபி இந்த படத்தை வந்துட்டு அந்த கேப்டன் மோஸ் மாதிரி ஃபன்னாக கொண்டு போனார்னா எனக்கு நல்லாயிருக்கும். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்க, என்ன செய்ய போகிறாங்க. ஸோ எப்படி நம்ம வந்து அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். நான் ரொம்ப ஈகர்லி வெயிட்டிங். நானும் ரொம்ப வெயிட்டிங் ரஜினி சார். ஸோ இது இப்போ என்னன்னா இந்த படத்தோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து பீக்கில் இருக்கும். அப்படி வந்து நிற்க கண்டிப்பாக ஒரு 1000 கோடி அடிக்கும் மச்சான், வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரியல, லைக் ரெண்டு ஃபேன்ஸ். ஸோ அது தெரியல மீன். ஆனால் 2 பேர்த்தையும் நெல்சன் தூக்கி வச்சுட்டாருன்னா வாய்ப்பு நிறையவே இருக்கு. நெல்சன் தூக்கி வச்சுட்டாங்க, நெல்சன் எங்கேயோ வச்சிருவாங்க. நான் ஏன் 1000 கோடி எனக்கு தெரியலன்னு சொன்னேன்னா, நம்ம நிறைய படங்கள் வந்து டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு. இந்த படம் 1000 கோடி அடிச்சிடும், அந்த படம் 1000 கோடி, தமிழ் சினிமாவில் ஒரு 1000 கோடி வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்து நிறைய டிசப்பாயின்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதை நான் 1000 கோடின்ற எக்ஸ்பெக்டேஷனே நான் வைக்க மாட்டேன். ஆனால் சூப்பர் ஸ்டாரும் கமலஹாசனும் ஒரு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அது எனக்கு எப்படா எனக்கு படம் ரிலீஸ் ஆகணும் இருக்குது. இது இப்போ சம் ட்ரெய்லராக இருந்திருக்க கூடாது, இன்னொரு 5 நாளில் படம் ரிலீஸ்டா அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும். கண்டிப்பாக இது 2027 இப்போ ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேபி 2 ஸ்டார்னா ஒரு வருஷம் ஆகும், 1 year ஆகும். ஸோ தெரில, பார்ப்போம். நம்ம வந்துட்டு எதுவாக இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு நம்ம இன்னும் அதை பற்றி பேசுவோம், நிறையாவே பேசுவோம். ஸோ இப்போதான் ப்ரோமோ, அதுக்கப்புறம் டீசர் இருக்கு, ட்ரெய்லர் இருக்கு, அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வரும், சாங் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பா. இந்த வாட்டி தெரியல எந்த பிரியான்னு தெரியல. அதான் அவர் அனிருத் ஏதோ பேரை சொன்னாரு, எந்த பொண்ணு பேர் தான் சொன்னாரு தெரியல. சாங்கா இருக்கலாம், மோனிகா அந்த மாதிரி, அந்த ஆல்பம் சாங் ஏதாவது வரலாம். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, ஸ்டார்டிங் நெல்சன் வந்து ஸ்டார்டிங்ல பேசியிருக்கோம், அனிருத் வரும்போது பின்னாடி ஒரு 2 போட்டோஸ் மட்டும் இருக்கும் பாத்தீங்கன்னா. அது வந்து ஏதோ ஒரு பாலிவுட் படத்தோட. நான் உடனே அதை பார்த்தோன்னே நான் என்ன யோசிச்சேன்னா, எனக்கு பர்சனலா என்ன ஒருவேளை இந்த படத்தோட கதை ஏதாவது கதை இல்ல இன்ஸ்பயர் ஆகி எடுக்கிறாரோ அப்படின்னு. அவர் நிறைய வந்து இன்ஸ்பயர் ஆவார் இவர் நெல்சன் வந்து. நீங்கள் நிறைய படம் பார்த்தோன்னா, இப்போ அவர் எல்லா படமே பார்த்துன்னு வச்சுக்கோங்க. பிரேக்கிங் பேட்னு சொல்லி ஒரு சீரிஸ் இருக்குது, அந்த படத்தோட ரெஃபரன்ஸாக அவரோட படத்தில் நிறையா இருக்கும். ஓகேவா, இந்த படத்தில் கூட இருந்துச்சு, பீஸ்ட் படத்தில் இந்த மாஸ்க் போட்டு வருவாங்க தெரியுமா, அது வந்து அதுவும் ஒரு சீரீஸோட ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் அது பண்ணியிருந்தார். லைக் எனக்கு என்னென்னா
கமல் சாரோட அந்த கேரக்டர் வந்து இந்த படத்துல இருக்கும், ரஜினி சாரோட கேரக்டர் இந்த ஆனால் அது எந்த படம் அந்த 2 படத்துல ஏதோ நான் அந்த 2 படத்தையும் நான் போய் பார்க்க போறேன். என்னன்னா அதுல எப்படி இருக்கு, ஆமா அதோட ஃபிளேவர் எப்படி இருக்கும், ஸோ இதை வச்சு எப்படி சம்பந்தமே இல்லாம காட்ட மாட்டாங்க. ஆமா 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 ஆமா. ஸோ பாப்போம். நானும் இன்னொன்று இந்த சாரி இந்த ப்ரோமோட மேக்கிங்காவே நீ பார்த்தனா எனக்கு வந்து பேட் பாய்ஸ் கடைசியா பேட் பாய்ஸ் 2 அந்த பத்ரி 2 பண்ணா இருப்பாங்க தெரியுமா, அந்த பட்ரியில வந்து அந்த ஒரு மேக்கிங் ஆமா அந்த பட்ரியில வந்து ஒரு மேக்கிங் ஒன்று வச்சிருப்பாங்க. லைக் அந்த படமே வந்து ஒரு மேக்கிங் ஸ்டைல் இருக்கும். எனக்கு வந்து அந்த படத்தோட மேக்கிங் பார்க்குற மாதிரி இருந்துச்சு இந்த இதை பார்க்கும்போது. அது வந்து எப்படி இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க, என்ன இது பண்ண போறாங்கன்னு பார்ப்போம். ஸோ நம்ம வந்துட்டு உங்களை அடுத்த அப்டேட்ஸ் ஆமாம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். until then bye from our New Lens YouTube channel. Bye.